ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த சில வருடங்களா இந்தியா தன்னுடைய ராணுவத்தின் வலிமையை அதிகரிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வர்றாங்க. இந்தியாவின் இந்த செயல்பாடுகள் குறித்து சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா சாஃப்ட் பவர் கொண்ட நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஒரு ஹார்ட் பவர் கொண்ட வல்லாதிக்க நாடா தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இது போன்ற செயல்கள்ல இந்தியா ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திய ராணுவத்தை மாடர்னைஸ் செய்வதற்கு பல முயற்சிகள் 2014 வருடத்துக்கு பிறகுதான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோல 2014 வருடத்துக்கு முன்பு இந்திய ராணுவத்தின் நிலை என்ன, தற்போது இந்தியா தன்னுடைய ராணுவத்தை ஒரு உலகத்தரம் வாய்ந்த ராணுவமா கட்டமைப்பதற்கு என்ன மாதிரியான நகர்வுகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிப்ரவரி 2014 அப்போதைய டிஃபென்ஸ் மினிஸ்டரிடம் ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய MMRCA திட்டம் இந்த வருடம் செயல்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த பிசிக்கல் இயர்ல பணம் இல்லை, அதனால இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டரோட இந்த ஸ்டேட்மெண்ட் ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவில் தயாரிக்கும் ப்ராஜெக்டுக்கு மட்டும் கிடையாது. இது போன்ற பல முக்கியமான டிஃபென்ஸ் டீல்ஸ் பல வருடங்களா இழுத்தடிக்கப்பட்டிருக்கு. அப்போதைய காலகட்டத்தில் இந்திய ராணுவத்தின் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவது, முப்படைகளை நவீனப்படுத்துவது போன்ற திட்டங்களுக்கு மிக குறைவான முக்கியத்துவமே கொடுக்கப்பட்டு வந்தது. இதன் காரணமா 2004 இருந்து 2014க்குள் இந்திய ராணுவத்தின் பலம் வெகுவாக குறைந்தது. இதன் காரணமா இந்திய முப்படைகள் பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அப்போதைய நிலையில் இந்திய ராணுவத்திடம் ஒரு நல்ல ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி கிடையாது. வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய இன்சாஸ் ரைபிள் கூட சரியா பெர்ஃபார்ம் பண்ணாது. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் லைன்ல சண்டையிடும் வீரர்கள் பயன்படுத்தும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் கூட இந்திய ராணுவத்திடம் தேவையான அளவு கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையை பொறுத்தமட்டில் ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன்களோட எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. தேஜஸ் விமானங்கள் வெற்றிகரமா தயாரிக்கப்பட்டு முதல் பறத்தல் நடத்தப்பட்டாலும் இந்த விமானத்தை மாஸ் ப்ரொடக்ஷன் செய்வதற்கான ஆர்டரை இந்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை. அடுத்து இந்திய கடற்படை இந்த காலகட்டத்தில் பல விபத்துகளை சந்தித்தது. இந்திய கடற்படைக்காக கட்டப்பட்ட போர்க்கப்பல்கள் கூட மிலிட்டரி கிரேட் ஸ்டீலை கொண்டு கட்டப்படவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. 2004 வருடத்திலிருந்து 2014 வருடம் வரைக்கும் இந்திய ராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கு எந்த ஒரு முயற்சியுமே செய்யப்படவில்லை. இதனால இந்திய ராணுவத்தின் பலம் மிக பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. ஆனா நமது அண்டை நாடான சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்களுடைய ராணுவத்தை அசுர வேகத்துல மாடர்னைஸ் பண்ணி வந்தாங்க. மே 2014க்கு பிறகு இந்திய அரசாங்கம் இந்திய முப்படைகளை நவீனப்படுத்தும் வேலைகளை துரிதப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து 2014 INS துரு அப்படிங்கிற மிசைல் டிராக்கிங் ஷிப்பை இந்தியா உருவாக்க தொடங்கினாங்க. இந்த கப்பல் ஓரிரு வருடங்கள்ல கட்டி முடிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து 7 ஸ்டெல்த் பிரிகேட் போர் கப்பல்களை உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட் 17A திட்டம் மற்றும் 6 நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்களை கட்டக்கூடிய திட்டத்துக்கும் இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடம் 25 அப்பாச்சி AH-60 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 15 CH-47 சினுக் டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட்டர் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. இதனை தொடர்ந்து 2016 பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திடம் இருந்து 59,000 கோடி ரூபாய் செலவுல 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்துல இந்தியா கையெழுத்திட்டாங்க. இந்த 36 ரஃபேல் போர் விமானங்களுக்கான கான்ட்ராக்ட்ல வெறும் போர் விமானங்களை மட்டும் இந்தியா வாங்கல. இந்த விமானங்களோடு சேர்த்து ஸ்கால்ப், மீட்டியார் போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஹேமர் போன்ற பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல அதிநவீன ஆயுதங்களோடு சேர்த்து இந்த 36
56 ரஃபேல் போர் விமானங்களும் இந்தியா வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வாங்கியிருக்க ரஃபேல் போர் விமானங்கள் ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் சிறப்பா செயல்படுவதற்காக 30 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் செய்யப்பட்டு இந்தியாவிற்கு பிரான்ஸ் வழங்கியிருக்காங்க. அதே வருடத்துல அமெரிக்காவிடம் இருந்து 4 P-8I பொசைடன் மேரிடைம் ரெகானசன்ஸ் விமானங்களை வாங்குவதற்கான கான்ட்ராக்ட்லையும் இந்தியா கையெழுத்திட்டாங்க. இதனைத் தொடர்ந்து உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா பல முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. 2021 வருடம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு 83 தேஜஸ் MK-1 லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்டை இந்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. 83 தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட் HAL நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுத்திருக்கு. இதன் காரணமாக தான் HAL தற்போது உலகில் உள்ள பல நாடுகளுக்கு தேஜஸ் விமானங்களை ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் தேஜஸ் விமானங்கள் பல நாட்டு விமானப்படைகள்ல பயன்படுத்தப்படும். இதனை அடுத்து 56 C-295 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஏர்பஸ் நிறுவனத்திடம் இந்திய அரசாங்கம் 2021 கையெழுத்திட்டாங்க. இந்த 56 C-295 டிரான்ஸ்போர்ட்டர் விமானங்கள்ல 40 விமானங்களை ஏர்பஸ் நிறுவனம் இந்தியாவின் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. இந்த 2 கான்ட்ராக்ட்கள் மூலமா இந்தியாவின் உள்நாட்டு விமான தயாரிப்புல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து இந்திய தரைப்படையில ராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை சப்ளை செய்வதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நிலவி வந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், குண்டு துளைக்காத ஹெல்மெட்ஸ் மற்றும் வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய அசால்ட் ரைபிள்ஸ் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தட்டுப்பாடு நிலவி வந்தது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா 2007 வருடத்திலிருந்து 2012 வருடத்துக்கான 5 இயர் பிளான்ல 1,86,000 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை வாங்குவதற்கான ப்ரொவிஷன் இருந்தது. ஆனா அது வெறும் பேப்பர்ல மட்டுமே இருந்தது. அதை சரியாக செயல்படுத்தவில்லை. இதனை தொடர்ந்து 2016 இந்திய அரசாங்கம் எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்டா 50,000 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை 140 கோடி ரூபாய் செலவுல டாடா அட்வான்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிற நிறுவனத்திடம் இருந்து வாங்கினாங்க. அடுத்து 2018 639 கோடி ரூபாய் செலவுல 1,86,000 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை வாங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டரை SMPP பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு இந்திய அரசாங்கம் வழங்கினாங்க. அதே போன்று 2017 வருடமும் 180 கோடி ரூபாய் செலவுல 50,000 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் ஹெல்மெட்டுகள் MKU லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திடம் இருந்து இந்தியா வாங்கியிருக்காங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முன்பு சொன்ன 3 தனியார் நிறுவனங்களுமே இந்திய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் உலகின் பல நாடுகளுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் மற்றும் ஹெல்மெட்டுகளை ஏற்றுமதி செய்து வந்திருக்காங்க. ஆனா இந்திய ராணுவம் மட்டும் வெளிநாட்டில் இருந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் ஹெல்மெட்டுகளை 2016 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் இறக்குமதி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இதுல இருந்து இந்திய தனியார் நிறுவனங்கள் வேணுமென்றே புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இதனை தொடர்ந்து இந்திய தனியார் நிறுவனங்களை கொண்டு ஆயுத உற்பத்தியை செய்வதற்காக இந்திய அரசாங்கம் ஆத்ம நிர்பான் பாரத் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமா இந்திய தனியார் நிறுவனங்களும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் DRDO, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போன்ற நிறுவனங்களும் இணைந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ல ஈடுபடுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அடுத்த 5 வருடங்கள்ல இந்தியா தன்னுடைய ஆயுத இறக்குமதியை முழுவதும் நிறுத்த திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியால ஆயுத இறக்குமதி செய்வதற்கு ஒரு லாபி இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த லாபிக்கு ஆத்ம நிர்பான் பாரத் திட்டம் ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு. இதனால வரும் காலத்துல இந்தியா அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடு அப்படிங்கிற நிலையிலிருந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடா உயரும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியா மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படிங்கிற அமைப்புல மெம்பர் ஆகிறதுக்கு பல வருடங்களா முயற்சி செய்து வந்தாங்க. 2015 வருடம் கூட இந்தியாவின் அப்ளிகேஷன் நிராகரி
தயாரிக்கப்பட்டது. ஆனா 2018ல இந்தியா இந்த மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம்ல ஒரு மெம்பரா இணைந்தாங்க. இதனால இந்த குரூப்ல மெம்பரா இருக்கக்கூடிய நாடுகள் டெவலப் செய்த அதிநவீன மிசைல் தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லாம இந்தியா தயாரிக்கும் மிசைல்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அனுமதி இந்தியாவுக்கு கிடைத்தது. அடுத்து அமெரிக்காவுடன் பெக்கா அக்ரிமெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் ஆத்தரைசேஷன் போன்ற ஒப்பந்தங்கள்ல இந்தியா கையெழுத்திட்டது. இதனால இந்தியாவிற்கு முக்கியமான டிஃபென்ஸ் தொழில்நுட்பங்களை அமெரிக்கா வழங்கியிருக்காங்க. ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை வெற்றிகரமா சோதித்தது. அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி இந்திய படையில் இணைத்தது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைக்க உள்ளது போன்ற பல சாதனைகளை இந்தியா செஞ்சிருக்கு. இது போன்ற செயல்பாடுகள் காரணமா கடந்த 8 வருடங்கள்ல இந்திய ராணுவம் உலகின் வலிமையான ராணுவமா உருவெடுத்திருக்கு. தனியார் நிறுவனங்களை ஆயுத தயாரிப்புக்கு கொண்டு வந்தது. உலகின் பல முக்கியமான அமைப்புகள் மற்றும் நாடுகளுடன் இந்தியாவின் ராணுவ தயாரிப்புக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டது. இந்தியாவின் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை மேம்படுத்துவதற்கு செய்யப்பட்ட நகர்வுகள் போன்ற பல விஷயங்கள்னால இந்தியா தற்போது ஒரு சாஃப்ட் பவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து ஒரு ஹார்ட் பவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு நகர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அடுத்த 5 வருடங்கள்ல இந்தியா ஒரு ஹார்ட் பவர் கொண்ட வல்லாதிக்க நாடா உருவெடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. பார்க்கலாம் அடுத்த 5 வருடங்கள்ல இந்தியா என்ன மாதிரியான சாதனைகளை படைக்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.